மணிகண்டன் சார் வணக்கம். இதுவரை இல்லாத அளவில் பீகாரில் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்து நம்ம பார்த்தோம். அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். எஸ்ஐஆருக்கு பிறகு இந்த அளவுக்கு வாக்கு அப்படிங்கிறது பதிவாகுது அப்படின்னும் போதே வாக்கு அதிகம் பதிவானால் அது ஆளுங்கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு வரும். தேர்தல் முடிவு அப்படிங்கிறது அபரிமிதமான வெற்றி என்டிஏ கூட்டணி கொடுத்துக்கிட்டு ஒரு படுதோல்வியை காங்கிரஸ் கூட்டணி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது முழுக்க முழுக்க முறைகேடு 60 லட்சம் பேரை நீக்கினாங்க அப்படின்னும் போது அதுக்கான காரணம் இன்னும் தெளிவாக சொல்லலையே. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் பல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? சத்தியம் டிவி நேருக்கு வணக்கங்க. நான் ஒரு டிஸ்கிளைமர் நான் போட்டுக்கிறேன். என்னுடைய பேரு வழக்கறிஞர் ஏபி மணிகண்டன். நான் சார்ந்திருக்கிற மதம் பாத்தீங்கன்னா சனாதன இந்து மதம். எனக்கு வேற மதத்தை குறிப்பிடுற மாதிரி வேற எந்த பொடிப்பெயர்களோ இல்ல நானே வச்சுக்கிட்ட பெயரோ இல்ல. நான் எல்லா டிவி வாரத்திலையும் என்னுடைய பேர் மணிகண்டன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமர் நான் போட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்றேங்க. அதாவது இதயத்துல்லா அண்ணன் வந்திருக்காருன்னு வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம மரியாதைக்குரிய அகில இந்திய தம்பி ராகுல் காந்திக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துங்க. 95வது தோல்வியில் அடி எடுத்து வச்சிருக்கிறார். இன்னும் 5 தோல்வியை தொட்டீங்க அப்படின்னா 100வது தோல்வியை தொட போறீங்க. சோ வெகு விரைவில் இந்த 2 ஆண்டுக்குள்ள 100வது தோல்வியை நீங்க தொடர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மூலமா தெரியப்படுத்துறேன். மறக்காம டிஷர்ட் போடுங்க. வெற்றி தோல்வி சகஜம் தானே, நீங்களே சொல்லிருக்கீங்க பல விவாதங்கள்ல. அவர் தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கிற அதிமுக இருக்காரு. 10 தோல்வி பழனிசாமியினுடைய படை தளபதியா இருக்கிறார்ல, அந்த தோல்வியினுடைய சுகத்தை அவர் அனுபவித்தனால 95 தோல்வி பற்றி பேசுவதற்கான யோக்கியதை அவருக்கு வந்திருக்கிறதுல அவர் எடுத்தோடனே என்னைய தான் சின்றாரு. நான் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞன், எனக்கு புனைப்பெயர் வைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. முட்டாள்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. நான் புனைப்பெயர் வைத்துக் கொள்வதை விமர்சனம் செஞ்சு வந்திருக்கிற வேலையை பார்க்கணும். நீ விவாதத்தில் கருத்தியல் ரீதியாக மோதத்துக்குள்ளாம இந்த நோட்டி பார்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. சேலமணி கண்டன் யாருன்னு RSS பிரமுகர், அதிமுகவின் முகமூடி அணிந்திருக்கிற RSS பிரமுகர் ஊருக்கே தெரியும். அவரோட யோக்கியதை மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுங்க. நீங்க அரசியல் நாகரிகமும் தெரியல, மனித பண்பாடு தெரியல, மதவாத மிருகமாகவே இருக்கிறாரு. மதவாத தன்மை கொண்டவராக வெளிப்பிடித்த பேச்சையும் புதர்க்கவாதத்தையும் எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசுறதை வாடிக்கை வைத்திருக்கிறாரு. அவர் ஒரு நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளணும். நான் சொல்லிறேன், மரியாதை அவர் ஜெயிக்கிற கட்சியில இருக்கிறார். நீ வெற்றி பெறுகிற கட்சியில இருக்கியா? அவர் கருத்து கேட்டு வரும். மணிகண்டன் சார் நீங்க சொல்லுங்க சார். முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு பேரை மறந்துட்டு திமுகவுக்கு இந்த அடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டு பேசுற ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு அவர் நான் சிறுமைப்படுத்த கருத்து சொல்றீங்க? சார் தயவு செஞ்சு சொல்றேன், ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஒரு விவாதம் கண்டிக்கிறேன். ஆடியோ கட் பண்ணு தயவு செஞ்சு. ஆடியோ கட் பண்ணுங்க. நம்ம பேசுவோம் சார். தயவு செஞ்சு அமைதியாக நம்ம பேசலாம். தயவு செஞ்சு அமைதியாக நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். கோவப்படாதீங்க. ஒருமையிலேயோ இல்ல மரியாதை குறை தயவு செஞ்சு அநாகரிகமா பேச வேண்டாம். நம்ம விவாத நிகழ்ச்சியில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநாகரிகமான வார்த்தைகள், மரியாதை குறைந்த வார்த்தைகள் எல்லாம் பேச வேண்டாம். நீங்க கருத்தை நாகரிகமா சொல்றதா பதிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு வேண்டாம் சார், தயவு செஞ்சு வேண்டாம். ஆடியோ வைங்க. யாரையும் நான் குறிப்பிட்டு நான் பேசுறேங்க. நான் என்ன பத்தின ஒரு அறிமுகப்படுத்தணும்னு
வேற ஒருத்தருக்கு அது சுடுதுங்கிறதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அதை விட்டுருங்க, நான் விஷயத்துக்கு வர்றேங்க. சரி, ஓகே.